என் பேர் ரஞ்சிதம். நான் வந்து பிறந்தது வந்து சிகாமட்டில் பிறந்தேன். எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் ஊர்லேருந்து வந்தவங்க. நாங்கள்லாம் கூட பிறந்தவங்கலாம் 8 பேர். அதனால சிகாமட்டில் பிறந்தனால இவங்கெல்லாம் சிகாமட்டில் தான் இருந்தாங்க. அதனால எனக்கு சின்ன வயசுலேயே 14 வயசுலேயே வந்து எல்லாம் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 1953 கல்யாணம் பண்ணது. ஆனால் நான் பிறந்தது வந்து 38 பிறந்தேன். 1938 பிறந்தேன். 53 கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவங்க 2 பேரும் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது அக்காவை பார்க்க வரும்போது என்னை பார்த்துட்டு எங்கள் மாமியார் எனக்கு 10 வயசு தான். அப்போ என் மாமியார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பயே அடுத்து இந்த பொண்ணு வந்து அவங்க சின்ன மகனுக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால சின்ன வயசே எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிஞ்சிச்சு. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் ஊர்லேருந்து வந்தவங்க தான். எந்த ஊரில் இருந்தாங்க? சேலத்தில். அப்பா அம்மாவும் சேலத்தில் தான். ஆமாம் ஆமாம். நாங்களாம் அவங்க வந்தது சேலத்தில் நேர சகமாக வந்துட்டாங்களா? அவங்க கோலசிலாங்கூர்னு ஒரு ஊர். அங்கேருந்து வந்துட்டு அப்புறம் எல்லாம் வந்து சிகாமட்டில் குடியேறிட்டாங்க. ஏதோ இருக்கும். ஓகே. அங்கே என்ன தொழில் பண்ணீங்க? அவங்க வந்து ஒரு எஸ்டேட்டில் வந்து கிளாக்காக இருந்தாங்க. அது செட்டிநாடு எஸ்டேட்ல. அது ஒரு செட்டிநாடு எஸ்டேட். இது செட்டிநாடு பேங்க், ஒரு பேங்க் இருந்தது கோலப்பூரில். அவங்களோட எஸ்டேட்டில் அங்கே அவங்கள சொல்லுவாங்க மேலாளுன்னு. அந்த அவங்க தமிழ் தானே புரிஞ்சு அவர் மேலாளர் இருந்தார். அப்புறம் அங்கே தான் இருந்தார். அங்கே பிள்ளைங்களுக்கு அங்கே உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன கிளாக் வேலை தான்? அப்போ அந்த பண்ணை வச்சிருந்தாலும் யாரு? அவங்க அம்மா வச்சிருந்தாங்க. எங்க அம்மா தான். ஜப்பான் காலத்துல நாங்க மாடு எல்லாம் வச்சிருந்தோம். அப்புறம் தோட்டமெல்லாம் இந்த க்ரோ மோர் ஃபுட்னு சொல்லி ஒரு கம்பெனி ஜப்பான் ஆரம்பிச்சான். ஸோ க்ரோ மோர் ஃபுட் ஜப்பான் கம்பெனி வச்ச உடனே அப்புறம் நிலம் கொடுத்தான். அவங்க இதுல வந்து உங்க எத்தனை அம்மாவோட உங்க பிள்ளைங்க எத்தனை பேர் சொன்னாங்க? உங்க கூட பிறந்தவங்க? எங்க கூட 8 பேர். 8 பேர். அவங்க 8 பேர் பேர் இருக்காங்க. 8 பேர். இங்க வந்து 5 பேர் இருக்கோம் சிங்கப்பூர்ல. 3 பேர் மலேசியாவில் இருக்காங்க. ஓகே. 8 பேர் அங்கே கல்யாணம் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. நான் எங்க அக்கா கல்யாணம் பண்ணி எங்க பெரிய அண்ணா வந்து எல்லாத்தையும் இங்க வந்து என் தங்கச்சி 2 தம்பி எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணோன்னா எல்லாம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போனா கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க. அங்க இருக்காங்க. இந்த ஊர்ல மலேசியாவில் 2 அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க. இப்போ தொடர்பு வந்து மலேசியாவுக்கு மட்டும் தான், இந்தியாவுக்கு கிடையாது? இந்தியாவுக்கு இல்லை. போயிருக்குது. இல்லை இவங்க வந்து ராசிபுரம் இல்லை, இவங்க ஊர் வந்து ராசிபுரம்னு சேலத்தில் ஒரு ஊர். இவங்கெல்லாம் மொழியார் பீப்பிள்லாம், அப்போ ஜாலியாக மொழியாரவங்க தான். ஸோ அங்கேருந்து கிழங்கு வந்துருந்தாங்கல்ல. அப்புறம் அங்கேருந்து இந்த செட்டிநாடு பேங்க்கில் தான் வேலை செய்யிருந்தாரு. அவங்களோட எஸ்டேட் இருந்தது. அந்த எஸ்டேட்டில் அவங்க தான் மேலாளுன்னு சொல்லுவாங்க அந்த தமிழில் அந்த காலத்தில். அப்போ அங்கே தான் வீடு கட்டி அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் எஸ்டேட் இருந்துச்சு. அந்த நிலம் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. இந்த அப்போ ரப்பர் தோட்டம் தானே. அப்போ நல்ல வியாபாரம், ரப்பர் நல்ல விலை இல்லை. இப்போ நாங்கள் இருந்த காலத்தில் கூடயும் கிட்டாசோட்டம் தான் பெருது. அப்போ தமிழவங்க நிறைய இருப்பாங்க அந்த எஸ்டேட். ஆனால் அப்புறம் எங்கள் அப்பா நிலம் வாங்கி இவர் வேறு நிலம் வச்சுருந்தாரு. ஸ்மால் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தோட்டத்தில் ஜப்பான் காலத்தில் நீங்கள் அங்கே இருந்தீங்களா? ஆமாம். அப்போ இருந்த நிலைமை எப்படி ஜப்பான் காலத்தில்? இது ரொம்ப ஜப்பான் நான் சொல்கிறேன். ஜப்பான் காலத்தில் எனக்குலாம் 10-15 வயசு இருக்காங்க. ஜப்பான் காலத்தில் வந்து அவன் வந்து முத கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறமா ரொம்ப கஷ்ட நிலைமை ஆயிடுச்சு. கிட்டா வேலை எல்லாம் வியாபாரம் எல்லாம் போச்சு. அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. வேலையெல்லாம் போயிடுச்சு. கிழங்கு எல்லாம் அப்போ மறுவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கேவூர் இதெல்லாம் இந்த நம்ம தான் நடணும். நாங்கள் நட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் சிங்கப்பூருக்கு கொடுப்போம். அப்போ லோரி வரும். லோரி வந்தோடனே எல்லாம் வந்து வெட்டி நிறைய போவோம். அப்போ அவன் காசு எப்படி தெரியுமா கொடுப்பான்? மூட்டையில் போட்டு கட்டி தூக்கிட்டு போவோம். அது எண்ணூறு ராத்திரியெல்லாம். அது ஜப்பனீஸ் காசு வந்து ஜப்பனீஸ் காசு சொல்றது பனானா சொல்றது. ஆனால் ஜப்பான் காலத்துல இருந்துச்சு. வெள்ளைக்காரன் வந்தோடனே செல்லாமிச்சு. ஆனால் அதுக்குள்ள எங்கள் அம்மா அது இதெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அப்போ இங்கே சிங்கப்பூர் வந்து கல்யாணம் பண்ணி முடிஞ்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? சும்மா வீட்டு வேலை தான். நான் படிக்கல ஒன்றும், படிப்பு ஒன்றும் இல்லை. அதனால வீட்டிலே தமிழ் படிக்கிறீங்க. வீட்டில் வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, அவரை பார்த்துக்கிறது தான் அவங்க வேலை. ஆமாம், தமிழ் படிப்போடு சரி. இல்லைப்பா எப்படின்னா எங்கள் அம்மா வந்து 2 மருமகம் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அக்கா வந்து வச்சுட்டு அவங்க தான் அவங்க 13 வருஷம் தான் இருந்தாங்க நான் கல்யாணம் பண்ணி. அப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க. எங்க மாமியார் 62 இறந்து போயிட்டாங்க. 66 இறந்த பாடு நாங்க எல்லாம் ஒரு குடும்பம் தான். எல்லாம் 7 பிள்ளைங்க 2 பேர் சேர்ந்து 7 பிள்ளைங்க எல்லாம் வச்சு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க.
கொடுத்துட்டு அப்புறம் தான் அந்த வீடெல்லாம் விற்றுட்டு பிள்ளைங்களுக்கு சொத்தை கொடுத்துட்டு நம்ம எல்லாம் பேருக்கு ஒரு வீடு வாங்கிட்டு வந்துட்டோம் தனியாக. அதான் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நல்ல வேலை அரசாங்கத்தில் கிடைக்கிறதுனால வெள்ளைக்காரன் பெஞ்சு அந்த பிரச்சனை இருக்குங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. தண்ணி என்ன தண்ணி சாப்பிடுங்க.